வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் டிப்ஸ் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், மந்த்லி பட்ஜெட்டில் எப்படி நம்ம ஓரளவுக்கு மணியை சேவ் பண்ண முடியும், இந்த டிப்ஸ் வந்து ரியலாகவே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. எனக்கு வந்து ரியலாகவே இந்த 10 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு என்னாலையுமே சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எசென்ஷியல், நான் எசென்ஷியல், சேவிங்ஸ் இந்த மாதிரி 3 வந்து நம்மளோட இன்கம்மை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எசென்ஷியலில் என்னெல்லாம் அந்த மந்தில் நம்மளுக்கு தேவை, அதாவது முக்கியமான செலவு எது, அத்தியாவசியமாக நம்ம வந்து இதை செலவு பண்ணணுன்றது எவ்ரி மந்த். இப்போ ஒரு ரெண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் பில், கேஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அத்தியாவசியமான செலவுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் நான் எசென்ஷியலாக இருந்தாலும் அதில் எது இம்பார்ட்டண்ட் இருக்குது, இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்மளோட ஹாபீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து செலவுகளை வச்சுருப்போம். ஸோ அதில் எது தேவை எது தேவையில்லை இந்த மாதிரி வந்து நம்ம எழுதி ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணிடணும். அப்புறம் சேவிங்ஸ் நீங்கள் எதனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டிருக்கீங்க, இல்லை கோல்ட் சேவிங்ஸ் எதனா பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு எதனா உங்களோட சிப்பு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எதனா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ எவ்ரி மந்த் அதோட பர்டிகுலர் ஷேர்ஸை நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிடணும். இது இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே இன்க்ளூடிங் எவ்ரி பர்சன்ஸோட ஸ்மால் இன்கமாக இருக்கட்டும், லார்ஜ் இன்கமாக இருக்கட்டும், மந்த்லி இவ்வளோ இன்கம் வருதுன்றத வந்து நம்ம எல்லாரோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்கம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு என்னன்னு எழுதி வச்சுட்டு, இந்த இன்கம்ஸ் எதுக்கு போகுது எதுக்கு வருதுன்றது நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இந்த மந்த் என்னென்ன செலவுங்க இருக்குன்னு நம்ம வந்து கேட்டுக்கணும். ஸோ அவங்களுமே இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன புக்ஸோ இல்லை ஒரு சின்ன பேப்பர்ஸ்லையோ எதனா அவங்க புக் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு இந்த மந்த் அவங்களுக்கு எது தேவையோ அதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுதி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த செலவுங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இதெல்லாம் பட்ஜெட் இருக்குன்னு ஒரு மந்தில் நம்ம வந்துட்டு எப்போனா வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கப்போ மந்த் ஸ்டார்ட்லேயோ இல்லை மந்த் எண்ட்லேயோ வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து இது இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுட்டு அது போக இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ஹோம் மேக்கராக இருக்க நம்மளுமே அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், அவங்க செலவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டாங்க, இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க சேவ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நம்ம செக் டவுன் பண்ணோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து வீக்லி ட்ராக் பண்ணுறது இருக்கணும். இல்லை ஒன்ஸ் நம்ம எப்போ பணம் செலவு பண்ணுறோமோ அப்போவே வந்துட்டு நம்ம எழுதி வச்சிடணும். இந்த ரூபாயில் நம்ம வந்து இதை வாங்கணும், இப்படி இருந்துச்சு எக்ஸ்பென்ஸ்ன்னு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ வந்துட்டு அவங்க என்ன செலவு பண்ணாங்கன்ற செலவையும் அவங்க வந்து ஒரு சின்ன புக்லையோ இல்லைன்னா எழுதி நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து எங்கே போகுது நம்மளோட வருமானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதை நம்ம பண்ணணும் எதை நம்ம பண்ணக்கூடாது எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்கம் வருதுன்றப்போ நம்ம வந்து ஒரு சேவிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்மக்கிட்ட மொபைல் ஆப்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்க்ஸில் வந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அதுவுமே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மளோட சேவிங்ஸை வந்து தேர்ட் டிப்பில் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுற ஒரு ஆப்ஷனை வச்சுருக்கணும். ஐதர் நம்ம அதை கேஷாகவோ எடுத்து வைக்கிறதோ இல்லைனா நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் எதனா செப்ரேட்டாக அதுக்குன்னே ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து வச்சுருந்தோம்னா அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் எதனா இருந்தால் அதை வந்து தேவையா இல்லையான்னு நம்ம வந்து பார்த்துட்டு தேவை இருந்தால் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன், மேக்சின் சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்ஸ் எதனா இல்லை அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி உக்காந்து நம்ம பார்க்குறோம் என்ஜாய் பண்ணுறோன்னா ஓகே. இன்கேஸ் நம்ம வீட்டில் எல்லாருமே ஒர்க்கிங் அது யூஸ் இல்லை இருந்தாலும் நம்ம
சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோன்னா அது வேண்டாம்னா நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு அதுலேயுமே பணம் சேவ் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் 5வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து வீட்லயே நம்ம வந்து சமைக்கணும். சமைச்சு அதை வந்து நம்ம ஹெல்த்தியா நம்ம வீட்ல இருக்க மெம்பர்ஸ்க்காகட்டும், நமக்காகட்டும் ஹெல்த்தியா நம்ம வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிடுற ஒரு பழக்கம் வந்து ஏற்படுத்திக்கணும். இப்படி ஏற்படுத்திக்கிறதுனால நம்ம வந்து பணத்தையும் மிச்சம் பிடிக்கலாம். அதே சமயம் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். வீணான செலவும் நம்மளுக்கு ஆகாத மாதிரி தவிர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு இது ஒரு சின்ன ட்ரிக் தான். நம்ம வந்து வீட்ல என்ன அவைலபிள் இருக்கோ, அதில நம்ம வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து கிராசரிஸ் வாங்கி தான் வாங்குவோம். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ற விதமாவும் இருக்கும். நம்ம வெளிய போகவே கூடாது, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. பட் எவ்ரி டைம் நம்ம வெளிய சாப்பிடுறத விட, ஃபேமிலியா நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்லயே சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து வீட்லயே குக் பண்றதுனால நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இதுதான் 5வது டிப்பா நான் வந்து சொல்ல வரேன். ஷாப்பிங் போறோம்னா, கண்டிப்பா வந்து ஸ்மார்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே பிரைஸஸ கம்பேர் பண்ணணும். ஐதர் நம்ம வந்து ஆன்லைன்லயே வந்துட்டு பார்க்குறோம் பொருட்களன்னா, அதுலயுமே நம்ம பிரைஸஸ் கம்பேர் பண்ணணும். இல்ல ஆஃப்லைன் ஷாப்ஸ் ஆனாலுமே 2 விதத்துல நம்மளுக்கு எங்க வந்து லாபம், எங்க வந்து நம்மளுக்கு பிரைஸஸ் பரவால்ல அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த இடத்துல அந்தந்த பொருள வந்து நம்ம ஸ்ப்ளிட்டண்டாவும் வாங்கிக்கலாம். இல்ல எல்லா பொருளும் அங்கேயே மலிவா கிடைக்குதுன்ற பட்சத்துல நம்ம வந்து அங்கேயுமே நேர்ல போய் வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட டைம் மேலே தான் அது இருக்குது. ஸோ வீக்கெண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ அது ஐதர் கிளாத்திங்காக இருக்கலாம், இல்லை க்ராசரிஸாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு நம்ம வந்துட்டு எந்த சேல்ஸில் இந்த மாதிரி இருக்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் நம்மளுக்கு வந்து எது ஒன்றுமே கிடைச்சதுன்னா அதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணால் இதுலேயுமே நம்மளோட அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். 2வது டிப்பா என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நம்ம வந்துட்டு அதிகமான பர்ச்சேஸ் எதுலயுமே பண்ணக்கூடாது. அதே மாரி தேவையில்லாத பர்ச்சேஸுமே நம்ம பண்ணக்கூடாது. இந்த மந்த்துக்கு எது தேவையோ அத மட்டும் வாங்கணும். அது கிளாத்திங்கா இருந்தா கூட சரி, ஈவன் கிராசரிஸா இருந்தா கூட சரி, இல்ல வேற எதனா நம்ம வந்துட்டு வாங்கணும்னு நெனச்சா, நம்ம எப்பவுமே 2 வாட்டி யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி அதிகமா நம்ம வாங்கி வைக்கிறதுனால, அது தேவையா அந்த மந்த்துக்கெல்லாம் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரி ஆனாலும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அத மட்டும் வாங்கிக்கிறது நல்லது. அடுத்த மாசம் நம்ம திரும்பி பட்ஜெட் பண்ண தான் போறோம். திரும்பி அது கிராசரி லிஸ்ட்ல நம்ம வாங்க தான் போறோம். ஸோ அந்த 30 டேஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவையோ, அந்த மந்த்தெல்லாம் நம்மளால எவ்வளோ ரன் பண்ண முடியுமோ, அதை மட்டும் நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமா வாங்குறதுலேருந்து நம்ம கொஞ்சமாச்சு பணம் மிச்சப்படுத்தலாம். இல்ல அட்லீஸ்ட் நம்ம வேஸ்ட் பண்ணாம இருந்தா கூட ஒரு விதத்தான சேவிங்ஸா தான் நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ற எல்லா பொருளையும் நம்ம வந்து ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜா இருக்கலாம், பல்பா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஒரு மாப் ஸ்டிக்கா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்றதுனால ஒரு ஃபேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்துட்டு டேப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணோம். எவ்ரி மந்த் நம்ம அத மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா, அதுலயுமே சில செலவுங்கள நம்ம கட் டவுன் பண்ணலாம். வாட்டர் ஃபில்டர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரிப்பேருக்கு ஆகுற அமௌண்ட் அவ்வளோ எடுத்து வைக்கிற பதிலா, நம்ம முதல்லயே அத மெயின்டெயின் பண்றதுனால, நம்மளுக்கு தேவையில்லாத செலவும் ஆகாது. அதே மாதிரி இதுக்கான செலவ நம்ம ஒதுக்கி வைக்கணுன்ற அவசியமும் இல்ல. பட் நம்மளோட பட்ஜெட்ஸ்ல நம்ம வந்துட்டு இதுக்கான செலவையும் நம்ம எடுத்து தான் வச்சிருப்போம். பட் இந்த செலவு ஆகாத மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ண பார்க்கணும். ஸோ நம்ம வீட்ல இருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். மெயின்டெனன்ஸும் பண்றதுனால, நம்மளுக்கு வந்து ஆக வேண்டிய வீணான செலவுங்கலாம் இதுலயும் நம்மளுக்கு வந்து கட் டவுன் ஆகும். நம்ம இதுக்கான அமௌண்ட்ஸ எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? இது வந்து நம்ம வேற எதுக்குன்னா கூட எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். டிப் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிக்கி பேங்க வந்து இல்ல ஒரு உண்டியல வந்து நம்ம வாங்கி, அதுல வந்துட்டு நம்ம நம்மளுக்கு முடிஞ்ச அமௌண்ட்ஸ டே டு டே இல்ல மந்த்லி இல்ல வீக்லி எப்படி ஆகுதோ, அதுல வந்து நம்மனால முடிஞ்ச அளவு அமௌண்ட்ட சின்ன சின்னதா சேர்த்துட்டு வரோம். இல்ல உங்கனால பர்ட்டிகுலர்லி ₹2, ₹4 இந்த மாதிரி நீங்களே ஒரு கோல செட் பண்ணி சேர்க்கிறதா இருக்கலாம். இல்ல மந்த்லி 500 சேர்த்துட்டு அத வந்து எண்ட்ல நம்ம எடுக்கிறது. இவ்வளோ டேஸ்ன்னு நம்மளே வச்சுட்டு, அதுக்கான அமௌண்ட்ஸ நம்ம எடுத்து எடுத்து போடுறது.
இப்படி கூட நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு கோல்ஸை செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பசங்களுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல் செட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸை நீங்களுமே ஒரு ஆக்டிவிட்டியாக கூட பண்ணலாம் ஃபேமிலியோட சேர்ந்து. இல்லை எல்லாருமே ரேண்டமாக அந்த உண்டியலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அந்த உண்டியலில் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ் இது 3த்துலயும் சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். அதிகமா நம்ம வந்துட்டு செலவு பண்ணாம, அதே மாதிரி குறைவாகவும் செலவு பண்ணாம, தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும். இன்கேஸ் நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல லைட் ஆன்ஸ் பண்றது, அப்புறம் சார்ஜர் ஒன்ஸ் இதாயிட்ட அப்புறமா அதை வந்து ஆஃப் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம வந்து சார்ஜ் விட்டுட்டு அப்படியே இது பண்றது, இந்த மாதிரி சில அப்ளையன்சஸை வந்து நம்ம ஆன்லேயே விடுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேவையில்லாத எடுத்ததெல்லாம் நம்ம வந்துட்டு கட் டவுன் பண்ணுறது ரொம்ப நல்லது. லைட்ஸுமே தேவை இருக்க இடத்துல மட்டும் ஆன் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. வாட்டருமே அவ்வளோதான், முடிஞ்ச அளவு நம்ம சேவ் பண்ணால் நல்லது. நம்ம குவிக்காக வந்து ஷவர் எடுத்துக்கிறதாகட்டும், அப்புறம் லீக் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறதே ஒரு விதத்தில் சேவிங்ஸ் தான். கேஸுமே அவ்வளோதான், அதுக்கு நம்ம எப்படி ஆல்டர்னேட்டாக கெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கெட்டல்ஸ் கொதிக்கிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணிக்காக ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம கெட்டல்ஸில் தேவையான தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்மளோட சாப்பாட்டுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் குக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பவர் கன்சம்ஷனாக இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டரில் எல்லாமே நம்ம சேவ் பண்ணோன்னா அந்த பில்ஸ்லையும் நம்ம வந்து குறைவான அமௌண்ட்ஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ இங்கே முடியுது. இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.